இன்றும் பரிசுத்த ஆவியினால் கட்டுகளை உடைக்கும் அக்னிமயமான அபிஷேக ஜபத்திலே கலந்து கொள்ளுகிற எங்களோடு இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேரையும் அன்பின் ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஒரு அற்புதங்களின் நாள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நிகழ்த்துகிற ஒரு அற்புதங்களின் நாள் என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த ஜபத்தின் கடைசி பகுதியிலே நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஜபங்களின் மூலமாய் கர்த்தர் நம்முடைய ஜபங்களின் மூலமாய் செய்த அற்புதமும் அதிசயமுமான ஏராளமான திரளான சாட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் நன்றாய் கவனியுங்கள். இந்த பரிசுத்த ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அப்படியாய் உங்கள் வாழ்க்கையிலே என்ன பிரச்சனைகள், ஆபத்துகள், துயரங்கள், துன்பங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை குழப்பங்களிலே ஆபத்துகளிலே நீங்கள் அகப்பட்டு இருந்தாலும் சரி, ஒருவேளை எழும்பி பறக்க முடியாதபடி ஐயா கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன், ஆனால் இன்னும் காத்துக்கொண்டே இருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அற்புதமான அந்த தாவீது சொல்லுகிற நல்ல ரகசியத்தை கவனியுங்கள். கர்த்தருக்காய் நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து அவர் என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லுகிற அற்புதங்களின் ஆண்டவர் இன்று உங்களுக்குள்ளே உலாவி உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவராய் இருக்கிற, என்றென்றுமாய் நம்முடனே வாசம் செய்கிற அற்புதங்களின் ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் ஜீவிதத்திலே நன்றாய் கவனியுங்கள். உங்கள் ஆவியாத்தும சரீரத்திலே, இன்னும் உங்கள் குடும்பத்திலே, உங்கள் ஊழியங்களிலே ஒரு மகா பெரிய அற்புதத்தை இன்று செய்ய முடியும் என்று நிச்சயமாய் நம்புங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்த ஆவியிலே ஜெபிக்கிற இந்த அக்னிமயமான ஜெபம் கர்த்தருடைய சித்தத்தின்படியே நாம் செய்கிறபடியினால், ஐயா கர்த்தர் இந்த பூமியில் வந்த பொழுது அக்னியை போட வந்தேன் என்று சொன்னாரே, அந்த அக்னி இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னாரே, அந்த அக்னி நம்புங்கள், விசுவாசியுங்கள், நீங்களும் ஆயத்தமாய் இருப்பீர்களே. ஆனால் நீங்களும் தாகத்தோடும் தவனத்தோடும் ஐயா இன்று என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும், இன்று என் வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி வர வேண்டும், என்ன பிரச்சனை என்றாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்ன கொடுமைகள், என்ன ஆபத்துகள், என்ன விதமான உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற எத்தனை விதமான பிரச்சனைகளாய் இருந்தாலும் சரி, நன்றாய் கவனியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. அந்த வார்த்தையிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் கடலும் கண்ணீரும் கஷ்டமுமாய் ஐயா கஷ்டமும் தோல்வியும் நஷ்டமும் அவமானமுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எல்லாவற்றிலும் இருந்து நிச்சயமாய் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், அவருடைய ஆவியினால், ஆவியாய் இருக்கிற தேவன் தம்முடைய ஆவியினால் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிற அற்புதமான நேரத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த ஒரு மணி நேர இந்த அற்புதமான விசேஷமான ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிற மகத்துவமான காரியங்களை இந்த ஜெப வேளையிலே நீங்கள் காண போகிறீர்கள். நன்றாய் கவனியுங்கள். தாகத்தோடும் தவனத்தோடும் திறந்த மனதோடும் இருதயத்தை திறந்து பரலோகத்தை நீங்கள் நோக்கி பார்க்கிற உங்கள் மீது ஒரு அக்கினி இதை பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே, பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே, வசனத்தை பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று வாசிக்கிறோமே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கே ஏதோ கதை சொல்லுவதற்கும், ஏதோ நாட்டு நடப்புகளை, உலக ஞானத்தை பேசுவதற்கும் நாம் இங்கே வரவில்லை. பரிசுத்த ஆவி தருகிற, பரிசுத்த ஆவியாய் இருக்கிற கர்த்தரே சொன்னது போல, என் வார்த்தைகள் அக்னியாகவும் ஆவியாகவும் இருக்கிறதல்லவா, அது அக்னியாகவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாகவும் இருக்கிறதல்லவா என்று சொன்ன நல்ல வார்த்தைகளை பேசுகிறோம். அது நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமான எல்லா கண்மலைகளையும் இந்த அற்புதங்களின் ஆவியானவருடைய வார்த்தைகள் நொறுக்கும், எல்லா கண்மலைகளையும் நொறுக்கும். அருமையான தேவ பிள்ளைகள்,
பிள்ளைகளே, எல்லா பிரச்சனைகளையும் நொறுக்கி நிர்மூலமாக்கி போடும் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறபடியே சீயோன் குமாரத்தியே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, சீயோன் குமாரத்தியே, எழுந்து போரடி. நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். உங்களை நொறுக்கினவர்களை, உங்களை பாடாய்படுத்தினவர்களை, உங்களை அவமானமாய் நடத்தினவர்களை, உங்களை கேவலமாய் நடத்தினவர்களை, இந்த எல்லா உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா காரியங்களுக்கும் பின்னால் இருக்கிற அந்த பொல்லாத சத்ருவை, சீயோன் குமாரத்தியே, அந்த பொல்லாத சத்ருவையும் சத்ரு கூட்டங்களையும் அந்த பிசாசையும் பிசாசின் கூட்டங்களையும் பரிசுத்த அக்னியாய் இருக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் எழுந்து போரடி. நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். Mighty God, நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் அடைகிற பலம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்ன பிரச்சனையில் இருந்தால் என்ன, ஓர் ஆயிரம் பிரச்சனைகளும் சவால்களும் உங்களை சூழ நின்று கொக்கரித்தாலும் என்ன, இந்த பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் அடைகிற பலம் நிச்சயமாய் எல்லா பிசாசின் கட்டுகளையும் உடைக்கும், எல்லா அந்தகார வல்லமைகளையும் நிர்மூலமாக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். ஏசாயா 41:15-16 சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையும் உள்ள பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். இதோ போரடிக்கிறதற்கு உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பிசாசின் வல்லமைகளுக்கு எதிராய், எல்லா அந்தகார சக்திகளுக்கும் அதிகாரங்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் உங்களை கெடுக்க, அழிக்க, நாசமாக்க துடிக்கிற, உங்களை வளர விடாதபடி, பறக்க விடாதபடி, எழும்ப விடாதபடி தடுக்கிற, கெடுக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளுக்கும் விரோதமாய் உங்களை போரடிக்கிறதற்கு கர்த்தர் உங்களை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுகிறேன் என்கிறார். நீங்க என்ன செய்வீங்க? மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவீர்கள், அவைகளை தூற்றுவீர்கள். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழற் காற்று அவைகளை பறக்கடிக்கும். Mighty God, நீயோ என் அன்பு சகோதரனே சகோதரியோ, நீங்களோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பீர்கள் என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. என்ன பிரச்சனைகளானாலும் சரி, இன்று இந்த ஜப வேளையிலே கர்த்தருடைய மகிமை உங்கள் மீது இறங்கி வரப்போகிறது. ஓ சம்பக்கரதரபோ தரபோதுரு கமர சந்துரு கமரதரபோ ஏய் குக்குமரதரதரதரபோ குபர சந்தரக்கபோ, எல்லா மலைகளையும் மிதித்து நொறுக்கும்படியான ஒரு அபிஷேகம். குன்றுகளை எல்லாம் உங்களுக்கு விரோதமாய் வெட்டப்பட்ட குன்றுகளும் குழிகளும் பதருக்கு ஒப்பாக்கி நிச்சயமாய் இப்பொழுதே நீங்கள் அவைகளை தூற்றி விடுகிற அற்புதமான அனுபவம் உண்டாக போகிறது. எந்த சத்ருவின் வல்லமைகளும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சதி சூனியங்களும், எந்த கட்டுகளும் உங்களுக்கு விரோதமாய், எந்த விதமான பொல்லாத பிசாசின் ஆதிக்கங்களும் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்யாதபடி இப்பொழுதே பரிசுத்த ஆவியின் வல்லமை நிச்சயமாய் உங்கள் மீது இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், தாகத்தோடு கேளுங்க. ஐயா, இப்பொழுதே 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 எங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா மலைகளையும் மிதித்து நொறுக்குகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. குன்றுகள் போன்ற மலைகள் போன்ற பிரச்சனைகளை பதற்கு ஒப்பாக்கி விடுகிறோம். தூசியை உதறிவிட்டு எழும்பு எழும்பு சீயோனே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எழும்பி போரடிக்கும் பொழுது, Mighty God, நீங்கள் எழுந்து போரடிக்கும் பொழுது நிச்சயமாய் எல்லா அந்தகார வல்லமைகளையும் நிர்மூலமாக்கி போடுவீர்கள். ஹல்லேலூயா. அவைகளை தூற்றி விடுவீர்கள். அப்பொழுது காற்று பரிசுத்த ஆவியின் வல்லமை அவைகளை கொண்டு போய் அந்த அக்கினி அபிஷேகம் அவைகளை பறக்கடிக்கும். இதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த வல்லமை என் அன்பு தேவ பிள்ளைகளை பரிசுத்த ஆவியினாலே அன்றி வேறு ஒரு வழியிலும் வரப்போவதில்லை. Mighty God. ஐயா, உங்களுக்கும் எனக்குமாய் அனுப்பப்பட்ட இந்த வேறொரு தேற்றவாளனே அல்லாமல் உங்களுக்கும் எனக்கும் வேறொரு தேற்றவாளன் இல்லை. அது எங்கேயுமே இல்லை என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த உலகத்திலே பணம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், பதவி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், வேண்டிய எல்லாம் இருக்கலாம். அநேகருக்கு நிம்மதி இருக்காது, அநேகருக்கு சுகம், சௌக்கியம், ஆரோக்கியம் இருக்காது. ஐயா, அவர்கள் தேடி சம்பாதித்ததை சாப்பிட முடியாமல், சாப்பிடக்கூடாமல்
இல்லாமல் போகும். ஆனால் இந்த பொல்லாத சத்துரு எங்கே எங்கே கிரியை செய்கிறான் உங்கள் வாழ்க்கையிலே என்று கண்டறிந்து இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் நிர்மூலமாகும்படியாய். ஓ glory to the Lamb of God. இந்த வல்லமையான ஜெபத்திலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகா பெரிய மாற்றம் உண்டாக போகிறது என்று உறுதியாய் நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, உம்முடைய பரிசுத்த ஆவியை நீர் எங்கள் மீது அனுப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அனுப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே அன்று உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே பிரவேசித்த அந்த அக்னிமயமான ஆவி, இந்த mighty and holy name of Jesus, உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே அந்த உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்த அந்த அற்புதங்களின் பரிசுத்த ஆவி இப்பொழுதே பலகீனமான பொல்லாத போராட்டங்கள், பொல்லாத ஆவிகளினால் போராட்டங்களும் தடைகளையும் கட்டுகளையும் அனுபவிக்கிற, சிறையிருப்பை அனுபவிக்கிற, பல்வேறு கொடுமையான சூழ்நிலைகளை அனுபவிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் மீதும் இறங்கி வரும்படியாய் உலர்ந்த எலும்புகளாய் காணப்படுகிற, வனாந்திரமாய் காணப்படுகிற இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் அக்கினி அபிஷேகம் இப்பொழுதே ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்தகார வல்லமைகள் நிர்மூலமாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி சூனியங்களும் சுட்டரிக்கப்படுவதாக. mighty name of Jesus. உலர்ந்த எலும்புகளாய் காணப்படுகிற, பலவீனமாய் காணப்படுகிற, ஐயா, எழும்ப வேண்டிய வகையிலே எழும்ப முடியாமல் காணப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் மீதும் இப்பொழுதே பரிசுத்த ஆவியின் அக்கினி இந்த கட்டுகளை உடைக்கும்படியாய், கட்டுகளை எரிக்கும்படியாய் இறங்கி இப்பொழுதே இப்பொழுதே கட்டுகள் உடையட்டும், மாந்திரீக கட்டுகள் உடையட்டும், ஒரு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஒரு பிரத்யேக அக்கினி விழும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் எழுந்து போரடிக்கிறோம். mighty name of Jesus. பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே எங்கள் கொம்புகளை இரும்பும், எங்கள் குளம்புகளை வெண்கலமுமாய் மாற்றி இருக்கிற கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அநேக ஜனங்களை நொறுக்கி போடும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் கொக்கரிக்கிற, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் திருச்சபைகளுக்கும் விரோதமாய் கொக்கரிக்கிற எல்லா கொரில்லா குரங்கு கூட்டங்களும் நிர்மூலமாகும்படியாய், எல்லா அந்தகார வல்லமைகளும் சங்கரிக்கப்படும்படியாய், அவர்கள் நொறுக்கி போடப்படும்படியாய் இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே ககரா துர்கபரதரபோ சங்கு ருக்கபரதரபோ துருமக்கரதரபோ இப்பொழுதே தேவ மகிமை குகரா சந்து ருமாதரபோ சங்கு ருக்கபரதரபோ துருக்கபரதரபோ பரிசுத்த ஆவி இறங்கி வரும் பொழுது, தேவ வல்லமை இறங்கி வரும் பொழுது நீங்கள் அடைகிற பலம் இப்பொழுதே பலம் உண்டாகட்டும். பலகீனங்கள் மாறி, glory to the Lamb of God. பலகீனங்கள் மாறி புது பலம் உண்டாகட்டும். மாந்திரீக கட்டுகள் அழியட்டும். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. என் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோமே. ஐயா, மாம்சத்தில் வெளிப்பட்ட எங்கள் ஆண்டவருடைய நாமத்தினாலே இப்பொழுதும் மாம்சத்தில் வெளிப்பட்டு மாம்சத்தில் கிரியை செய்கிற அந்த வல்லமையினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். எல்லா அந்தகார கண்ணிகளும் கட்டுகளும் உடையட்டும். பொல்லாத ஆவிகளின் சேனைகள் சங்கரிக்கப்படும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். உன்னை என் பரிசுத்த ஆவியினாலே பலப்படுத்தி, பரிசுத்த ஆவியினாலே அன்றி எங்களால் பலப்பட முடியாது சுவாமி. ஓ லார்ட், எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னீங்களே, அப்படியே இந்த
ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே பலப்படுத்தும்படியாய் ஐயா பரிசுத்த ஆவியினாலே பலப்படுத்தும்படியாய் இவர்களுக்கு சகாயம் பண்ணும்படியாய் உம்முடைய நீதியின் வலதுகரமாகிய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் தாங்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுதே ஒரு மாற்றமும் மர்மலட்சியும் உண்டாகட்டும். மதராதுரு சந்துரு கபரதரபோ பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே கட்டுகள் அவிழ்கிறது. இப்பொழுதே இனி உங்கள் மீது மாந்திரீகத்திற்கு அதிகாரம் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் இன்று உங்களுக்கு அற்புதங்களை செய்யும்படியாய் அவருடைய வல்லமையை உங்கள் மீது அனுப்புவார். இப்பொழுதே உங்கள் மீது எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடையும்படியாய் உங்களோட வழக்காடுகிறவர்கள் எல்லாம் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போகும்படியாய் உங்களோட போராடினவர்களை நீங்கள் தேடியும் காணாதிருக்கும்படியாய் உங்களோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாய் போகும்படியாய் இப்பொழுதே தேவ வல்லமையினால் எல்லா அந்தகார கட்டுகளும் யார் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் சூனியங்களை சதிகளை செய்தார்களோ இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். mighty holy name of Jesus. Father, in the mighty and holy name of Jesus. ஐயா, கர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாவனை விழுங்கலாமோ என்று தேவ பிள்ளைகளை, என் அன்பு சகோதர சகோதரிகளை, இவர்கள் பிள்ளைகளை விழுங்க காத்திருக்கிற, இவர்கள் மீது எரிச்சலாய் இருக்கிற யாவரும் எல்லா பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் வெட்கி லட்சை அடையும்படியாய் இவர்களோடு வழக்காடுகிற, இவர்களை நாசமாக்க துடிக்கிற பொல்லாத ஆவிகள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம். Father, in the mighty and holy name of Jesus, உம்முடைய பிள்ளைகளின் மீது ஒரு அளவற்ற பிரசன்னம் இறங்கி வரும்படியாய், அளவற்ற மகிமை இறங்கி வரும்படியாய், தேவ பிரசன்னம், தேவ மகிமை, பரிசுத்த ஆவியானவருடைய மகத்துவம் இப்பொழுதே இறங்கி வரும்படியாய் சக்கரதரபோ துருபக்கரதரபோ ஒரு கபர சந்துருமக்கரதரபோ சந்தரபோதுரு கபரதரபோதுரு கபரதரபோ கரமாரதரு சந்துரு கபரதரபோ தரபோதுரு கபருதுரு மக்கரதரபோ தரபோதுருமா தரபோதுரு கபரதரபோதுரு கபரதரபோ எல்லா அந்தகார கட்டுகளும் இப்பொழுதே எரியும்படியாய் மந்திர ஆவிகளே, சூனிய ஆவிகளே, பலகீனத்தின் ஆவிகளே, கேன்சர் ஆவிகளே, இருதயத்தை, காற்றை, லிவரை, ஈரலை, நுரையீரலை, சரீரத்தின் பாகங்களை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் இவர்கள் ஆரோக்கியத்தை ஐஸ்வரியத்தை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்த பொல்லாத பிசாசின் கிரியைகள் இப்பொழுதே அழிக்கப்படும்படியாய் எல்லா மரண ஆவிகளும் வெளியேறும்படியாய் கட்டளை கொடுக்கிற இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி, கர்த்தர் எங்கள் மீது வைத்திருக்கிற அபிஷேகத்தின்படி, அதிகாரத்தின்படி, in the mighty name of Jesus, இப்பொழுதே கபாருதுருமக்கர சந்துருமக்கரதரபோ தரபோதுருமக்கர சந்துருமக்கரதரபோதுருமக்கரதரபோ எல்லா அந்தகார ஆவிகளும் இப்பொழுதே வெளியேறட்டும். எல்லா பிசாசின் வல்லமைகளும் இன்று வெளியேறும்படியாய் குடிவெறியில் அகப்பட்டிருக்கிற பிள்ளைகள், ஐயா, எல்லா விபச்சாரத்தில், வேசித்தனத்தில், கீழ்ப்படியாமையில் அகப்பட்டிருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் விடுதலை அடையும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே, mighty name of Jesus, குடிவெறியின் ஆவியினால் குலைந்து போன குடும்பங்களிலே ஒரு மறு சீரமைப்பு உண்டாகும்படியாய், குடிவெறியின் ஆவியினால், பலகீனத்தின் ஆவியினால், பொல்லாத விபச்சாரத்தின் ஆவியினால், எல்லா அந்தகார வல்லமைகளிலும் அகப்பட்ட பிள்ளைகள் இனிமேலும் இவர்களுக்கு விரோதமாய் பிசாசு கொக்கரிக்காதபடி உன்னோடே போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷரோ ஆவியோ எல்லாம் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாய் போய்விடும் என்று சொன்ன நல்ல வார்த்தையின்படியே என் தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்று நீ கொடுக்கிற நல்ல விடுதலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். mighty name of Jesus, thank you Lord. எல்லா சகோதர சகோதரிகளும் வாயை திறந்து இந்த ஜெபங்களை எங்களோடு சொல்லும்படியாய், இந்த நல்ல வார்த்தைகளை வாயை திறந்து அறிக்கை பண்ணும்படியாய் என் அன்பு தேவ
பிள்ளைகளே, மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஐயா, ஆசீர்வாதமும் சாபமும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்ட அல்லது பரிசுத்த ஆவியினால் பலனடைந்த தேவ பிள்ளைகள் இப்பொழுதே சொல்லுங்கள் வாயை திறந்து, எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி சூனியங்களும் நிர்மூலமாய் போகும்படியாய் கரா சுந்து ருமா கரதரபோ ரபரது ருமா கர சந்து ருபா கரதரபோ எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி சூனியங்களும் நிர்மூலமாகும்படியாய் இப்பொழுதே right now I command in the mighty name of Jesus, எல்லா அந்தகார கட்டுகளும் உடையும்படியாய், பிசாசின் சாம்ராஜ்யங்கள் இன்று இப்பொழுதே அழியும்படியாய், எல்லா மாந்திரீக கட்டுகளிலும் இருந்து தேவ பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகும்படியாய் என் தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் தெய்வமே, இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுக்காய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. யார் யார் எந்த எந்த இடங்களிலே பல்வேறு பிரச்சனைகள், ஆபத்துகள், பல்வேறு குடும்பங்களின் கட்டுகளிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த பரிசுத்த ஆவியின் மகிமையான அபிஷேகம், இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையான அக்னிமயமான அபிஷேகம் அங்கே இறங்கும்படியாய், ஆவியாய் இருக்கிற பரிசுத்த சேனை எங்கும் புறப்பட்டு செல்லும்படியாய், அணி அணியாய் புறப்பட்டு செல்லும்படியாய். ஐயா, ஓ துக்கத்தோடும் துயரத்தோடும் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, அவர்கள் பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியாய், தேற்றரவாளனாகிய ஓ இன்னொரு தேற்றவாளன் என்று சொல்லப்பட்ட எங்கள் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஓ பிதாவினிடத்திலிருந்து எங்களுக்காய் அனுப்பப்பட்ட நல்ல துணையாளரும் உதவியாளரும் தேற்றரவாளரும் என்றென்றும் எங்களுடனே இருக்கிற பரிசுத்த ஆவியாகிய நல்ல தெய்வமே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். Lord, in the mighty and holy name of Jesus, thank you Lord, thank you Lord. இன்று இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் ஒரு பிரத்யேக அபிஷேகம் இறங்கி வரும்படியாய், என்ன காரணத்திற்காய் எந்த விஷயங்களிலே இவர்கள் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அந்த எல்லா விஷயங்களிலும் பரிசுத்த ஆவியானவரே துணையாளராய், தேற்றரவாளனாய், உதவியாளராய் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதே நல்ல வழக்கறிஞராய், ஆமென், பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கடந்து செல்லும்படியாய் சக்கு முர்கமரதரபோ தரமுதுரு கபரதரபோ தரபோ துருமா தருக்கு புரு கபர சுந்துரு கபரதரபோ எல்லா அந்தகார வல்லமைகளும் எரிகிற, எல்லா மாந்திரீக கட்டுகளும் எரிகிற, எல்லா சூனிய ஆவிகளும் அழிகிற, ஓ முக்கியமான சரீரத்தின் எல்லா உபத்திரவங்களும் அழிகிற, எல்லா வாதை நோய் துன்பங்கள் வியாதிகள் வருத்தங்கள் நோய்கள் வலிகளில் இருந்து விடுதலை அடைகிற நேரம் இது. பெற்றுக்கொள் என் அன்பு சகோதர சகோதரிகளை. இந்த பரிசுத்த ஆவி உங்கள் மீது தரமோ சக்கா ரபோ துருக்கா வரதரபோ இறங்கி வரும்பொழுது நீங்கள் அடைகிற பலம், ஓ உங்களை பலகீனங்களில் இருந்து விடுவிக்கும்படியாய் தேவ வல்லமை இறங்கி 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 இப்பொழுதே ஷரபோ ருக்கா வரதரபோ தேவ வல்லமை இப்பொழுதே இறங்கி உங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி நீங்கள் உணர்கிறீர்களோ இல்லையோ உங்கள் சரீரத்திலே விடுதலை. mighty name of Jesus, ஷக்க முருமா ரதரபோ துருக்கா வரதரபோ இப்பொழுதே என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா பிசாசின் வல்லமைகளிலும் அகப்பட்ட பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆவி ஆத்துமா சரீரத்திலே யார் யார் பிசாசின் வல்லமையினால் அகப்பட்டவர்களாய் காணப்படுகிறீர்களோ, ஓ எங்கள் நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பொல்லாத பிசாசின் ஆவிகளே, வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் தேவன் எங்கள் நசரனாகிய இயேசுவை அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியிலே அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிற குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே அந்த அற்புதங்களின் ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கிறார். ஓ கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அந்த அதிகாரத்தில் அந்த அபிஷேகத்தில் கட்டளையிடுகிறோம், பொல்லாத ஆவிகளே வெளியேறுங்கள். என் அன்பு சகோதர
சகோதரிகளை விட்டு, அவர்கள் குடும்பங்கள், வீட்டை விட்டு, அவர்கள் கையின் பிரயாசங்கள், ஊழியங்கள், வேலைகளை விட்டு பொல்லாத ஆவிகளே, அந்த அதிகாரத்தில் கட்டளை இடுகிறோம், வெளியேறுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே வெளியேறும்படியாய் எல்லா அந்தகார வல்லமைகளும் சங்கரிக்கப்படும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே, என் இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை தூற்றுகிறோம். பொல்லாத ஆவிகளை சிதறடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த பரிசுத்த அக்கினி, இந்த பரலோக பரிசுத்த ஆவியின் அக்கினி இப்பொழுதே வல்லமையின் ஆவியாய் மாமா ராதா ராதோ ருதுருப கராதா ரபோ, வல்லமையின் ஆவியாய், பயங்கர பராக்கிரமசாலியாய் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்படியாய் மக்கா சந்து ருமா கராதா ரபோ, எல்லா பலகீனத்தின் கட்டுகளும், எல்லா பலகீனத்தின் ஆவிகளும், எல்லா பொல்லாத கேன்சர் ஆவிகளும், எல்லா ஹார்ட்டிலே அடைப்புகளை, ஹார்ட்டிலே ஓட்டைகளை, லிவர்ல டேமேஜை, லிவர்ல டேமேஜை, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், வாழ்வுல, இருதயத்தின் வாழ்வுகளிலே டேமேஜை, லங்ஸ்ல, நுரையீரல்களிலே டேமேஜை கொண்டு வந்த, இவர்களை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்த பொல்லாத சத்துருவை காலின் கீழே மிதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அந்தகார வல்லமைகள் வெளியேறட்டும். மாராதுரு கவர சந்துரு கவரதரபோ, அவைகளை தூற்றுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி, அபிஷேகத்தின்படி, பொல்லாத பெருங்காற்று எங்களுடைய தேவனுடைய பண்டக சாலையில் இருந்து புறப்படுகிற அந்த கோராவாரி காற்றாகிய பெரும் காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவர்களை பறக்கடிக்கட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளோ, நீங்களோ கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டுகிற காலம் வந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ, துருமா குருகு ருமா கனரமோ துருமா கர சந்துரு கவரதரபோ, பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று சொல்லப்பட்டபடியே இப்பொழுதே ஒரு புதிய பலம் உண்டாகட்டும். பலகீனத்திற்கு எதிரான ஒரு புதிய பலம், வரவரா துருகாரதரபோ, வாதை நோய் துன்பத்தில் இருந்து விடுதலை கொடுக்கிற புதிய பலம், அக்கினி அபிஷேகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் மமா ரதுரு கபரதரபோ, ஷரபுதுரு கபரதரபோ, சந்துருமா கரதரபோ, தரபுதுரு கபரதரபோ, துருபக்கர சந்துரு கபரதரபோ, இப்பொழுது விடுதலை உண்டாகும்படியாய் ஆமென் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார வல்லமைகளிலும் இருந்து விடுதலை உண்டாகட்டும். பிசாசின் ஆதிக்கங்கள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord, thank you Lord. இந்த பிசாசின் வல்லமைகளுக்கு விரோதமாய் போரடிப்பதற்கு ஐயா, இந்த பிரச்சனைகளிலே அகப்பட்டிருக்கிற பல்வேறு உபத்திரவங்களும் பாடுகளும் துக்கங்களும் பிசாசின் கிரியைகளிலும் கண்ணிகளிலும் வலைகளிலும் கட்டுகளிலும் அகப்பட்ட பிள்ளைகளை விடுதலை செய்வதற்கு, சாசுக்கும் சாசு கூட்டங்களுக்கும் விரோதமாய் போரடிக்கிறதற்கு எங்களை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாய் மாற்றினீரே, நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. எங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிற்கும் விரோதமாய் மலையாய் குன்றுகளாய் எதிர்த்து நிற்கிற எல்லா பொல்லாத மலைகளையும் மிதித்து நொறுக்குகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. பிள்ளைகள் கடந்து உயர பறக்கும்படியாய், மேலும் மேலும் மேன்மை அடையும்படியாய், மகிமையில் இருந்து மகிமை அடையும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தினாலே மலைகள் எல்லாம் மலை போன்ற பிரச்சனைகள் மாறி போகட்டும், குன்றுகள் விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும் இப்பொழுதே. Thank you Lord, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிற ஒரு தெய்வீக வல்லமையை, அபிஷேகத்தை, அதிகாரத்தினால் நீர் எங்களை நிரப்பினதற்காய், அந்த அபிஷேகத்தினால் எங்கள் தலையை நீர் அபிஷேகம் பண்ணி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எல்லா அந்தகார ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா நன்றி செலுத்துகிறோம். கேன்சர் ஆவிகளே இயேசுவின் நாமத்தினாலே, பொல்லாத அழிவின் ஆயுதங்களே, பொல்லாத பிசாசின் வல்லமைகளே இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுங்கள். மரக்கபோரு கபரதரபோ சந்துருமா கரதரபோ துரு கபரதரபோ சந்துருமா கரதரபோ துரு கபரதரபோ அல்லலமோ துருமா கர சுந்துரு கபரதரபோ துரு கமரதர
ரபோ எல்லா அந்தகார கட்டுகளும் உடையும்படியாய் ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுதே ஒரு வல்லமை இறங்கி வரும்படியாய் இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே ஃபாதர் in the mighty and glorious name of Jesus இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் ஒரு அக்கினி இறங்கி அக்னி மயமான நாவுகள் இறங்கி வரும்படியாய் ஓ குருகாபரதுருமா தரபோ துருபகரதரபோ இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் ஐயா இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் பிடித்திருக்கிற பொல்லாத ஆவிகளின் கண்ணிகள் பொல்லாத ஆவிகளின் கட்டுகள் இப்பொழுதே சுட்டரிக்கப்படுவதாக mighty name of Jesus நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி எப்பொழுதும் அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோமே, அப்படியே இவர்கள் பலிபீடங்களிலே என் அன்பு சகோதர சகோதரிகளின் இருதய பலிபீடங்களிலே எங்கள் பலிபீடங்களிலே இந்த பரிசுத்த ஆவியின் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும்படியாய் எல்லா மந்திர சூனியங்களுக்கும் விரோதமாய் எரிந்து கொண்டே இருக்கும்படியாய் மறுபடியும் இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா ஏவல்கள் செய்வினைகளுக்கும் விரோதமாய் எரிந்து கொண்டே இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஒருவரும் சோர்ந்து போகாதபடி ஐயா ஒருவரும் தளர்ந்து போகாதபடி ஒருவரும் தொலைந்து போகாதபடி என் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். மரா சந்து ருக்கவரதரபோ தரகரபோ ருஷந்த ரக்கபோ ருக்கவரதரபோ நன்றி தகப்பனே குமக்கரா சந்து ருக்கவரதரபோ. ஓ லார்ட் இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போ அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா 4:1 சொல்லப்பட்ட இந்த அற்புதமான தீர்க்க தரிசனம் இப்பொழுதே ஓ லார்ட் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே யார் யார் எங்கே தங்களுடைய சொந்த கணவனால் துன்பப்படுத்தப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள், அந்த கணவன்கள் மனம் திரும்பட்டும், மனைவிகள் மனம் திரும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. ஐயா கீழ்ப்படியாத பிள்ளைகள் இருக்கிறார்கள், அங்கே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும். பெத்த பிள்ளைகள் ஐயா ஓ மகள் என்றும் மகன் என்றும் பேணி பாராட்டி வளர்த்த பிள்ளைகள் தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும்படியாய் ஓ பிள்ளைகளை கணவனை பெற்றோரை அல்லது ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி மகளை மகனை பிடித்த பொல்லாத ஆவிகள் ஓ குடிவெறி என்றும் விபச்சாரத்தின் ஆவி, குடிவெறியின் ஆவி, போதை வஸ்துகளை இழுக்கிற ஆவி, எல்லா அந்தகார ஆவிகளிலும் இருந்து விடுதலை உண்டாகும்படியாய் இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த சூளையை போல் எரிகிற சூளையை போல் பரிசுத்த ஆவியின் அக்கினி இறங்கி வருகிற இந்த நாளிலே ஓ தேவ மகிமை இறங்கி வருவதாக mighty name of Jesus. இவர்கள் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே கணவன் எங்கே வாழ்ந்து கொண்டு மனைவி எங்கே பிரிந்து போய் யார் யார் கோபத்திலும் வருத்தத்திலும் அநியாயமாய் பிரிந்து போனார்களோ அவர்கள் மனம் திரும்பும்படியாய் சூளையை போல் எரிகிற நாள் இப்பொழுதே வருகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை உங்கள் குடும்பங்களிலே வரவேற்கும்படியாய் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த அக்கினி இறங்கி வரும்படியாய் உங்கள் இருதயத்தில் வாஞ்சையை நிறைவேற்றப்படும்படியாய் எல்லா குடும்ப குழப்பங்கள் ஆபத்துகள் சிக்கல்கள் மாறும்படியாய் உங்கள் கரங்களை உயர்த்தி கரங்களை நீட்டி ஓ விசுவாச கரங்களை நீட்டி நீங்கள் எங்கே எப்படி இருந்தாலும் சரி இப்பொழுதே ஐயா இதோ சூளையை போல் எரிகிற அந்த பரிசுத்த ஆவியின் அக்கினி அபிஷேக நாள் இப்பொழுதே வரட்டும், இப்பொழுதே வருவதாக. ஓ மக்கா சந்து ருமக்க ரதரபோ தரபோது ருமக்க ரசந்து ருக்கபரதரபோ தரபோது ருமதரா சந்து ருபதரபோ இப்பொழுதே இறங்கி வரட்டும். மரதரபோது ருக்கபர சந்தரக்கபோ அகங்காரம் செய்கிறவர்கள் அக்கிரமம் செய்கிறவர்கள் துன்மார்க்கர்கள் ஓ இவர்களை இயக்குகிற எல்லா பிசாசின் ஆவிகள் இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற இவர்களை இயக்குகிற பொல்லாதவர்களுக்கு பின்னால் இருக்கிற ஒருவேளை குடும்ப உறுப்பினர்களுக்கு பின்னால் இருந்து கணவனுக்கு பின்னால் மனைவிக்கு பின்னால் இருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் சங்கரிக்கப்படும்படியாய் இதோ சூளையை போல் எரிகிற நாள் இதுவே ரட்சண்யத்தின் நாள், இதுவே விடுதலையின் நாள், இதுவே ரட்சிப்பின் நாள். ஓ ராபரதரமோ துருக்கபர சுந்து ருக்கபரதரமோ இந்த நாளிலே அகங்க
அகங்காரிகள் யாவரும் இவன் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் அகங்காரிகளாய் இருக்கிற யாவரும், அக்கிரமம் செய்கிற யாவரும் இவர்கள் உள்ளம் காலின் கீழ் துரும்பாயிருப்பார்கள் என்று எழுதப்பட்டபடியே நடப்பதாக. ஆமென். வரப்போகிற வந்திருக்கிற இந்த நாள், இந்த மகிமையின் நாள், இந்த ஜெபவேளையின் நாள் இவர்களை சுட்டரிக்கும்படியாய் அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமே போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொன்ன அந்த அதிசயங்களின் நாள் இதுவே. mighty name of Jesus. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நல்ல பிதாவே, ஐயா, நீர் அப்படியே இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் உடைத்து போடுகிறதற்காக, எல்லா நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே, Father, in the mighty and holy name of Jesus, thank you Lord. நன்றி செலுத்துகிறோம். எந்த வியாதி கட்டுகள், எந்த வறுமை கடன் கஷ்டங்கள், எந்த விதமான துக்கங்கள், துயரங்கள், அவமானங்கள், எங்கே எந்த கட்டுகளிலே என் அன்பு சகோதர சகோதரிகளும் பிள்ளைகளும் அகப்பட்டிருக்கிறார்களோ அங்கே இருந்து இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் கரபோரு கவர சந்துரு மக்கரதரபோ ஒரு கவர சந்த ரக்கபோரு கவரதரபோ எல்லாம் சிதறடிக்கப்படும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற தேவ மனிதர்களாகிய எங்களுக்கு தந்திருக்கிற mighty and holy name of Jesus, தேவ மனிதனாய் எங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிற, அதிகாரத்தோடும் அபிஷேகத்தோடும் நிரப்பி இருக்கிற நாங்கள் கட்டளை இடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. In the mighty name of Jesus, I am the ambassador of God. I am the ambassador of heaven. I am the ambassador of Jesus Christ right now in the name of Jesus. All the black magic and witchcraft, all the mantra tantra, all the black magic, all the evil attacks, evil powers and authorities, leave my people right now. I command in the name of Jesus. I command in the mighty name of Jesus. Oh, in the mighty and glorious name of Jesus. Oh, loose your bondages right now, Jesus' mighty name. Oh, loose my people right now. I release my people with the power of Holy Spirit. You devil, I cancel your powers and authorities. Oh, kaba sunduruma karadarabo sanda rakabo rukabaradarabo இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே ஓரகா ரபோ ருகமரதரபோ விடுதலை உண்டாகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெபவேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியே இப்பொழுதே இவர்கள் மீது இறங்கி வருகிற இந்த மகிமையான மகத்துவமான அபிஷேகம் ஓகா சந்துருவாதரபோ ஏசாயா 40:31 சொல்லப்பட்டபடி ஓ க்ளோரி, இந்த மகிமையான புது பலன் ஐயா, பரிசுத்த ஆவி வரும்பொழுது பலன் அடைவோம் என்று சொல்லப்பட்ட இந்த புதிய பலன் கர்த்தருக்காய் காத்திருக்கிற ஓ க்ளோரி வெகு நாளாய் அடைபட்டவர்களாய், கட்டப்பட்டவர்களாய், கட்டுண்டவர்களாய் கர்த்தருக்காய் காத்திருக்கிற ஓ என் அன்பு சகோதர சகோதரிகளின் மீது இன்று வருகிற புதிய பலன் மபராதுரு சந்தரகபோ. ஓ தாவீது சொன்னது போல கர்த்தருக்காய் பொறுமையோடே காத்திருந்தேன். ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகள் கஷ்டங்களோடும் துயரங்களோடும் பாடுகளோடும் வருத்தங்களோடும் பல்வேறு இடைஞ்சல்களோடும் பொல்லாத ஆவிகளின் கிரியைகளோடும் ஓ கர்த்தருக்காய் பொறுமையோடே காத்திருக்கிற, பல நாட்களாய் பொறுமையோடே காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். என் தெய்வமே, இவர்கள் பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள், திருமணங்கள், இவர்கள் பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய தடைபட்டிருக்கவே இருக்கிற திருமணங்கள், குறைந்து போன, விட்டுபட்டு போன, பிரிந்து போன திருமண வாழ்க்கைகள் ஒன்றிணையும்படியாய் கராமூரு சந்தா ரக்கபோ ஓ இவர்களை கெடுக்கவும் அழிக்கவும், இவர்கள் நிம்மதியை, குடும்ப வாழ்க்கையை, சந்தோஷத்தை, சமாதானத்தை திருடவும் அழிக்கவும் கெடுக்கவும் வந்த பொல்லாத பிசாசே, சத்ருவே, இயேசுவின் நாமத்தினாலே உன்னை கடிந்து கொள்ளுகிறோம். வரவரா துருக்கவர சந்துருக்கவரதரபோ வரவேண்டிய
பிள்ளைகள், வரவேண்டிய வரன்கள், வரவேண்டிய திரும்பி மனம் திரும்பி வரவேண்டிய மணமகனும் மணமகளும் எங்கே எங்கே இருக்கிறார்களோ மாரா சுந்து ருக்காபாராதரபோ இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் திரும்பி வருவார்களாக. இவர்களுக்கு வரவேண்டிய ராஜ்ய மேன்மைகள் கடந்து வரும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். தேவனாகி கர்த்தர் கொடுக்கிற மேன்மையும் மகத்துவமான ஆசீர்வாதங்கள் கடந்து வரும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே அந்தகார கட்டுகள் உடையட்டும். மாரா போ ருக்காபாரா சந்து ருக்காபாராதரபோ ஆமென். இவைகள் எல்லா கட்டுகளிலும் இருந்து என் தெய்வமே ஏசாயா 40:31 ஐயா உம்முடைய தீர்க்க தரிசனம் சொல்லுகிறபடியே, தேவனாகி கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தின்படியே கர்த்தருக்காய் காத்திருக்கிற இந்த கொடுமையான, கஷ்டமான, ஏமாற்றமான, அவமானமான, வெட்ககரமான சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்காய் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஐயா புது பலன் அடைந்து புதிய கிருபைகளை பெற்று புதிய புதிய வேலைகளை, வாய்ப்புகளை, விசாக்களை, புதிய கிருபைகளை, கான்ட்ராக்டுகளை, புதிய அபிஷேகத்தை பெற்று கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே உயரே எழும்புவார்கள் என்று சொன்ன நல்ல வார்த்தையின்படியே இன்று உம்முடைய பிள்ளைகள் மகிமைக்கு மேல் மகிமை அடையும்படியாய் கரபா சுந்துரு கபரதரபோ அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகளின்படியே ஒரு மாபெரும் மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய், இப்பொழுதே விடுதலை உண்டாகும்படியாய், விடுபட்ட கூண்டில் இருந்து கூண்டிலும் கண்ணிகளிலும் இருந்து விடுபட்ட பறவைகளைப் போல உல்லாச பறவைகளாய் பறக்கும்படியான நல்ல அனுபவங்கள் உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை அப்படியாய் நீர் விடுவிக்கிற விடுதலையின் நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். mighty name of Jesus. thank you Lord. உங்க பரிசுத்த வல்லமை இறங்கி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ லார்ட், நீர் கொடுத்த விடுதலையை இப்பொழுதும் என் இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியுமாய் யார் யார் வியாதியோடும் கட்டுகளோடும் கவலைகளோடும் எந்த ஆவி பிரச்சனைகளோடும் பிசாசின் கட்டுகள் கண்ணிகள் பல்வேறு உபத்திரவங்கள் வலிவேதனைகள் வியாதிகள் நோய்களோடு அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, யார் யாருக்கு எந்த பகுதிகளிலே வியாதியும் வருத்தமும் இருக்கிறதோ அங்கே கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதே எந்த பகுதியில் உங்களுக்கு விடுதலை பெற முடியாத வியாதியும் வலியும் இருக்கிறதோ அவைகளிலே கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதே I guarantee you my dear people of God, இந்த நொடி பொழுதிலே உங்களுக்கு இருக்கிற வியாதிகள் மறையும். வியாதிகள் மறைவதை காண்பீர்கள், வலி வேதனைகள் மாறுவதை காண்பீர்கள். என் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையும் சுகமும் ஆரோக்கியமும் ஐஸ்வரியமும் உண்டாக போகிறது. Father, in the mighty and glorious name of Jesus, in the mighty and glorious name of Jesus, I command right now, I command with the authority of Jesus Christ, I command with the power of Holy Spirit, I command with the blood of Jesus. யார் 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 கேன்சரோடும் பல்வேறு இருதய அடைப்புகள், இருதய ஓட்டைகள், பல்வேறு ஆஸ்மேட்டிக் ப்ராப்ளங்கள், இன்னும் பல்வேறு சரீரத்திலே உபத்திரவங்களும் வியாதிகளும் கண்ணிகளும் கட்டுகளோடு வந்திருக்கிறார்களோ மாக்காராதாரபோ பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே இப்பொழுதே கட்டுகள் தகருகிறது, பிசாசின் வல்லமைகள் நீங்குகிறது, வியாதிகளும் வலிகளும் நீங்குகிறது. I command in the name of Jesus. Thank you Lord. இப்பொழுதே சுகம் உண்டாகிறது. இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சுகம், விடுதலை, ஆரோக்கியம் உண்டாகிறது. மாக்காராபோ சந்து ருக்காபாராதரபோ இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய், எல்லா பிசாசின் கிரியைகளும் அழியப்படும்படியாய், அழிந்து போகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே I cast out all demonic powers and authorities in the name of Jesus. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நீர் கொடுத்த நல்ல விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களை நல்ல சாட்சிகளாய் எழுப்பும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே வல்லமையும் மகிமையும் பயங்கரமுமான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நடக்கிற அற்புதங்களை பாருங்கள். அற்புதமான சாட்சிகள், நம்முடைய கூட்டங்களிலே நடந்த அற்புதமும் அதிசயமுமான சாட்சிகளை பார்க்க தவறிவிடாதிருங்கள். யார் யார் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையோ நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாய். மைட்டி காட், நம்முடைய நடக்க போகிற கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வரப்போகிற சாட்சிகளை தொடர்ந்து இப்பொழுதே வரப்போகிற சாட்சிகளை காண தவறிவிடாதிருங்கள். அது மாத்திரமல்ல, நேற்று இரவிலே நடைபெற்ற நடு இரவு ஜெபத்தை பார்க்காதவர்கள், கேட்காதவர்கள், உடன் ஜெபிக்காதவர்கள் நிச்சயமாய் நேற்று இரவு நடந்த நடு இரவு ஜெபத்திலே பங்கு பெறுங்கள். அந்த வீடியோ இருக்கிறது, அதை கேட்டு அதோடு ஜெபியுங்கள். மாபெரும் விடுதலையை காண்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் செய்த நூற்றுக்கணக்கான அற்புதங்களை தொடர்ந்து பாருங்கள். அல்லேலூயா. கிறிஸ்டினா இவங்க பேரு. ஏறக்குறைய 12 வருஷத்துல இருந்து 2 காதும் கேட்காது. இன்னைக்கு இந்த அம்மாவுக்கு வயசு 35 வயசு ஆகுது. ஏறக்குறைய இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு கர்த்தருடைய தாசன் அந்த அம்மாவை தொட்டு ஜெபம் பண்ண உடனே அவங்களுக்கு 2 காதும் கேட்க ஆரம்பிச்சிச்சு. 12 வயசுல ஆரம்பிச்ச அந்த பிரச்சனை 35வது வயசுல ஒரே ஒரு சின்ன ஜெபத்துல இயேசு கிறிஸ்து தொட்டு சுகமாக்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப நாளாவே எனக்கு காது கேட்காம இருந்தது. ஆபரேஷன் பண்ணும்போதே சொல்லிட்டாங்க டாக்டர்லாம், உனக்கு இனிமேல் காதெல்லாம் கேட்காது, நீ எங்கே போனாலும் உனக்கு சுகம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் நான் இந்த இடத்துல நான் வந்தேன். 2 நாளாவே வந்துட்டு இருக்கேன். ஆண்டவர் கிருபையினால எனக்கு காது கேட்க எனக்கு கர்த்தர் உதவி செஞ்சாரு. எலிசபெத்துக்கு பாத்தீங்கன்னா 10 வருஷமா ரைட் சைடு காது கேட்காதா. இப்போ ஐயா ஜெபிச்ச மாத்திரத்துல அந்த காது கேட்கலாம். அம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா. எலிசபெத். நான் வேட்டாவளா 10 வருஷமா இந்த சோத்து காது கேட்காது. ஐயா ஜெபம் பண்ண உடனே இப்ப நல்லா கிளியரா கேக்குது. இடுப்போடி போயிடுச்சு. எலிசபெத் வேட்டாவளம் ஜெயபாலன். நல்ல கரங்களை தட்டுங்களேன். பாருங்க, 10 வருஷம் கேட்காத காது. ஆனா பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 10 செகண்ட்ல கர்த்தர் உங்களை கேட்க வச்சிருக்காரு. ஆமென். சாந்தி எந்த ஊரு? ராதாபுரம். ராதாபுரம். என்ன பிரச்சனை? கண்ணு வலி மூக்கு வலி கழுத்து. எத்தனை வருஷமா? அம்மா நடக்குதாப்பா. சரி, ஐயா இப்ப ஜெபிச்சாங்களா? இப்ப வலி போயிடுச்சா? சுத்தமா வலி இல்லையா? அந்த கழுத்து வலி, கண்ணு வலி, மூக்கு வலி, எந்த வலியும் இல்ல. நல்ல தலை ஆட்டி பாருங்க. ஆட்டி ஹாஸ்பிடல் போனீங்களா? குணமாகலையா? இப்ப ஜெபிச்சாங்களா? இப்ப வலி போயிடுச்சா? நல்ல கரங்கள் தட்டுங்களேன். இந்த அம்மாக்கு பாருங்க, கண்ணு வலி, மூக்கு வலி, கழுத்து வலியா எத்தனையோ வருஷம் அவன் நமக்கு இருக்கான். இந்த கூட்டத்துக்கு வந்து ஐயா ஜெபிச்ச மாத்திரத்துல அந்த பலி கம்ப்ளீட்டா இல்ல. கர்த்தர் அந்த அம்மாக்கு அற்புதம் செய்திருக்காரு. ஆமென். இங்க ஒரு பாப்பாவை பாக்குறோம், சிவஸ்ரீ. இந்த பிள்ளைக்கு வந்து அதிகமான ஃபிக்ஸ்னால பல வருஷமா கஷ்டப்பட்டு இப்ப ஆண்டவர் நல்ல சுகம் கொடுத்திருக்காரு. இப்ப அந்த பிள்ளையோட அம்மாவே பக்கத்துல நிக்கிறாங்க. நான் வந்து அத்தை சிவஸ்ரீ, எங்க அண்ணன் மட்டும் பொண்ணு. அதுக்கு வந்து கண்ணுல மட்டும் அந்த ஃபிக்ஸ் வந்து ஒரு அரை மணி நேரம் அவ்வளவுக்கு அந்த கண்ணுல ஃபிக்ஸ். ஆமா, கண்ணுல ஃபிக்ஸ். என்ன அவன் கண்ணுல வந்து அப்படியே கண்ணுல நிலைச்சுன மாதிரி ரொம்ப நேரம். அது அப்ப வந்து அது சுயநினைவே இல்ல. நல்ல சத்தமா சொல்லுங்க. அப்ப வந்து அந்த பாப்பாக்கு சுயநினைவு இல்லாத அந்த கண்ணு மட்டும் நிலைச்சுக்கிட்டே இருக்கும். சரி, எவ்வளவு நாள் அந்த பிரச்சனை? 2 வருஷமா இருக்கு. 2 வருஷமா இருக்கு. இவகிட்ட கொடுங்க, இவகிட்ட கொடுங்க. உனக்கு என்ன அவன் கண்ணு? கண்ணு சைடா போகும். ஆனா இப்ப இல்ல, ஃப்ரீயா இருக்க. நல்லா இருக்கா? இப்ப கண்ணை கொஞ்சம் வந்து நல்லா சுத்தி காட்டு. மூடி தர பார்க்கலாம். மூடி தர. கண்ணை மூடி தரமா? ஓகே. அப்படி ஆயிடும் ஸ்தோத்திரம். கண்ணு. ஹalleluya. ஹalleluya. 2 வருஷம் பிரச்சனை. 2 வருஷமா இந்த பிள்ளைக்கு பாத்தீங்கன்னா கண்ணுல பிக்ஸ் ஆன ஒரு மாதிரி அப்படி கண்ணை அப்படி தூக்கிக்குமா அப்படி நின்றுமா. ஆனா 1 hour 2 hour அப்படி இருக்கும் அந்த பிள்ளைக்கு. ஆனா பாருங்க, இப்ப ரவியா ஜெபிச்ச மாத்திரத்துல அந்த கிரியையில இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறாரு. ஹalleluya. நீங்க பாக்குற இந்த ஒரு சின்ன பையன் வந்து தனுஷ் முடக்குவாதத்தால பல ஆண்டுகள் வந்து அவனால கை கால்களை அசைக்க முடியாது. இப்ப ஆண்டவர் நல்ல சுகம் கொடுத்திருக்காரு. குதிச்சு பார்க்கலாம். கை தூக்காட்டு பாருங்க, இங்க பாருங்க, எல்லாரும் பாக்குறோம். குதி பார்க்கலாம். திரும்ப குதி, நல்ல குதி. அம்மா நீங்க தானா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவனுக்கு வந்து முடக்குவாத பிரச்சனை. இந்த திரும்புங்க, இந்த பக்கம் திரும்புங்க. இங்க கிட்ட வாமா, கிட்ட வாமா. குழந்தைக்கு ஜிப்மர் ஹாஸ்பிடல்ல மாசம் ட்ரீட்மென்ட்க்கு போவாங்க.
அவங்க எழுதி கொடுக்கிற மாத்திரை டெய்லி சாப்பாடை விட மாத்திரையினுடைய அளவு வந்து அதிகம். அந்த அளவுக்கு சின்ன பிறந்த குழந்தையில இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால இன்னைக்கு ஐயா ஜெபம் பண்ணும்போது அவன் பரிபூர்ணமா சுகம் அடைஞ்சான். எப்பவுமே அவன் வந்து ஒரு மாதிரி லேசியா இன்ஆக்டிவா இருப்பான். இன்னைக்கு ஆக்டிவா கர்த்தர் அவனை மாத்தி இருக்கிறாரு. நல்ல கரங்க தட்டுங்களேன். இங்க ஒரு அம்மா வந்துக்கிறாங்க, செல்வி. அவர்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளத்தால கடந்த 3 மாதமா கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இப்பொழுது ஐயா அவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நல்ல சுகம் கொடுத்திருக்கார். நீங்க சொல்லுங்கம்மா பார்க்கலாம். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நாங்கள் 3 மாசமா நடந்தால் கூட ரொம்ப வலிக்கும், ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே போனாலும் பண்ணலை. 3 மாசமா ஆபரேஷன் பண்ணுன்னு சொல்றாங்க. ஹார்ட்ல அடைப்பு. நல்ல சத்தமா சொல்லுங்க. 3 அடைப்பு. 3 அடைப்பு. வந்து ஐயா ஜெபம் பண்ண பிறகு எனக்கு வலி இல்ல. இல்ல, சுத்தமா இல்ல. சுத்தமா இல்ல. கொஞ்சம் கூட இல்ல. இல்ல. நல்ல கரங்க தட்டுங்களேன். ஆமென். 3 அடைப்பு. ஐயா சொன்னாங்களே, யாருக்கெல்லாம் ஹார்ட் வலி, அடைப்பு, ஹோல்ஸ் சொன்னாங்களே, பாருங்க இப்போ அவங்களுக்கு 3 அடைப்பு வலியோட தான் இருந்தாங்க. இப்ப கம்ப்ளீட்டா வலி இல்ல. கர்த்தர் இயேசு அவங்களை குணமாக்கிக்கிறார். ராகவன் இவரு ஐயம்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர். ஒரு ஆக்சிடென்ட்ல கை காலு உடம்பெல்லாம் அடிபட்டு வேலூர் சிஎம்சில ட்ரீட்மெண்ட் எடுத்து கண் பார்வையெல்லாம் குறைஞ்சி கண்ணாடி எல்லாம் போட்டு இன்னமும் கூட அவர் பலகீனமா தான் அவர் இருந்தாரு. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய தாசன் இன்னைக்கு வந்து அவர் மேல கை வச்சு ஜெபிக்கும் போது ஒரு வல்லமை வந்து அவரை தொட்டது. அவர் இப்பொழுது பரிபூர்ணமா சுகமடைஞ்சு நான் ரொம்ப விடுதலையா இருக்கிறேன், நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறேன், எனக்கு முழுசா ரிலாக்ஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? பயங்கரமான வயிற்று வலி 1 வாரமா அவர் வேதனையோடு இருந்தாரு. இன்றைக்கு கர்த்தர் அவரை தொட்டு சுகமாக்கினார். இப்பொழுது அவருக்கு வயிற்று வலி இல்லை. வயிற்றிலே ஒரு வல்லமை அவரை தொட்டது. அவர் சுகமானார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து கீழே விழுந்து உடம்பெல்லாம் வலி. இப்போ ஜெபம் பண்ணிருக்காங்க, உடம்பெல்லாம் வலியெல்லாம் இல்லை. கண் பார்வையெல்லாம் இப்போ கட்டாக்குது. இப்போ புடுபுடுப்புக்காரங்க இவங்க வந்து பஞ்சாரா ட்ரைப் புடுபுடுப்புக்காரங்க. இன்னைக்கு கர்த்தர் அவர்களை சுகமாக்கி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த அம்மா உஷாமாக்கு பாத்தீங்கன்னா 1.5 வருஷமா முடக்குவாதம், கீழே உட்கார முடியாதான். ஆனா பாருங்க, இப்ப ஐயா ஜெபிச்ச மாத்திரத்துல அவங்களால உட்காந்து காட்டுங்கம்மா, உட்கார்ந்து காட்டுங்க. உட்காருங்க. இப்படி உட்கார முடியாதான். ஆனா பாருங்க, இப்ப அவங்களே உட்கார்ந்து அவங்களே எழுந்திருக்கிறாங்க. நல்ல கரங்களை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு இது லேசான காரியம். ஆமென். ஹல்லேலூயா. ஹாஸ்பிடல்ல போனீங்களா? பாண்டிச்சேரி போனோங்க. ஆனா மாத்திரை சாப்பிட்டீங்க, மாத்திரை சாப்பிட்டேன். குணமாகல. உட்காந்து ஏந்திருக்க முடியாது. குணமாகல உங்களுக்கு. பாருங்களேன், எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டு உட்காந்து ஏந்துக்க முடியாது. மாத்திரை சாப்பிட்டு, ஆனா இப்ப பாருங்க உட்காந்து ஏந்துக்கிறாங்க. ஹல்லேலூயா. மனிஷ் 2 வருஷமா தலைவலி இல்ல, பயங்கரமா கஷ்டப்பட்டு இந்த தம்பிக்கு 2 வருஷமா இருந்த தலைவலி இப்ப ஐயா ஜெபம் பண்ண உடனே அவனுக்கு பரிபூர்ணமா சுகம் கிடைச்சிருக்குது. கர்த்தர் அவனை தொட்டு விடுதலையாக்கி இருக்கிறார். திருவண்ணாமலை கொலக்கரவாடி கிராமத்தை சேர்ந்த தம்பி. சொல்லுப்பா. ஜோஸ்பின், எந்த ஊர் நீங்க? நான் நெடுங்கப்பட்டுல இருந்து வரேன். நெடுங்கப்பட்டு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. சரி. எனக்குள்ள ஒரு தீய சக்தி பேசினே இருக்கும். உங்களுக்குள்ள ஒன்னு பேசிக்கிட்டே இருக்கும். எந்த நேரம் பேசிட்டு இருக்கோமா? என்னன்னு சொல்ல உங்ககிட்ட? அது நான் இந்த மாதிரி வந்திருக்கேன், நான் தான் உன் நெஞ்ச குத்தி இந்த மாதிரி நான் தான் உன் நெஞ்ச குத்துறேன், இந்த மாதிரி நான் உன்னை சாவடிச்சிருவேன், உன்னை சாவடிச்சிருவேன், அந்த மாதிரி பல விதமா பேசுவோம். எந்த நேரமும் நான் உங்க காதுல சத்தம் கேட்டுட்டே இருக்கும். சரி, இப்போ என்னாச்சு? இப்போ எனக்கு எல்லாமே ஃப்ரீ ஆயிட்டீங்க. சுத்தமா இல்ல, ஒரு சத்தம் கேட்கல, வலி போயிடுச்சு. நல்ல கரங்களை தட்டுங்களே. உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் ஜோஸ்பின். ஜோஸ்பினுக்கு பாத்தீங்கன்னா ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிக்குது. ஒரு பிசாசு இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா காதுல பேசிக்கிட்டே இருக்கமா, நான் தான் உனக்கு வலியை கொடுத்தேன், நான் தான் உனக்கு இந்த பிரச்சனை கொடுத்தேன்னு சொல்லி ஒவ்வொரு டைம் இந்த உங்களை பாத்தீங்கன்னா கொடுப்பத்திருக்கு அந்த பிசாசு. ஆனா இப்ப பாருங்க, ரவி அபிராம் ஜெபிச்ச மாத்திரத்துல அந்த பொல்லாத ஆவி அவங்க விட்டு போயிடுச்சு. இப்ப அவங்க ஃப்ரீயா இருக்க. நல்ல கரங்கள் தட்டுங்களேன். அம்மா தட்டுங்கம்மா. ஆபரேஷன் பண்ணிய வலி வேதனை பொல்லாத ஆவி உங்களை விட்டு பார்த்த கிரியேஷன் கர்த்தர் இப்ப ஹீல் ஆக்கி இருக்கார். ஆமென். God bless you. அபினேஷ் என்ற தம்பி ஒரு சொல்லுங்க. இங்க பாக்குற வந்து பல ஆண்டுகளாக வயிற்று வலியில கஷ்டப்பட்டிருக்கா போல. இப்போ இங்க வந்து ஜெபித்த மாத்திரத்துல நல்ல 100க்கு 100 சுகமாயிடுச்சு தம்பிக்கு. வலி இல்லையா? வலி இல்லையாப்பா? சுத்தமா இல்ல. நல்ல கரம் தட்டுங்களே. அபினேஷ் தம்பி பாரு, சின்ன அபினேஷுக்கு வலியே இல்லையா? சுகம் கொடுத்திருக்கார். இவங்களுக்கு
முழங்கால் வலியில 8 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஐயா ஜெபம் பண்ண உடனே அவங்களுக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஒரு தடவை உட்கார்ந்து எழுந்திருங்கம்மா பார்க்கலாம். நல்லா நல்லா இன்னொரு தடவை கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற இந்த ஐயா வந்து சிவா, இவர் பேரு. பல ஆண்டுகளாக மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா இப்பொழுது ஐயா அவர்கள் ஜெபம் பண்ணும் போது நல்ல சுகம் பெற்று அவர்கள் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். கொடான கோடி நன்றி என் தேவனுக்கு, ஏசாப்பாவுக்கு. எப்படி இருக்கு இப்ப உங்களுக்கு? இப்ப நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன். நல்ல கொஞ்சம் வந்து மூச்சு விட்டு காட்டுங்க பார்க்கலாம். ஓகே, அவர் எந்த மூச்சு வாங்கல, நல்ல சுகமாயிடுச்சு என்பது அவரே உணர்ந்து ஆண்டவர் சொல்றார். ஓகே ஐயா. என் பேர் ரிபேக்காள். ரெபேக்கா, எந்த ஊரு? இந்த ஒரு திருநாமலை தான். திருநெல்வேலி தான். உங்களுக்கு என்ன பிரச்சனைமா? இடுப்பு வலி தான். இடுப்பு வலி எவ்வளவு நாளா? இது 4 வருஷமா இருக்குது. 4 வருஷமா. டாக்டர் என்ன சொன்னாங்க உங்களுக்கு? அது பெல்ட் போட தான் உட்கார முடியும். பெல்ட் இந்த பெல்ட் நீங்க தான் போட்டுருந்தீங்களா? ஆமா. உங்களால என்ன பண்ண முடியாது இடுப்பு வலியில? எந்த வேலையும் பண்ண முடியாது. எதுவும் பண்ண முடியாது. உட்கார முடியுமா? என்ன வலி இருக்குமா உங்களுக்கு? இடுப்பு வலில இருந்து கால் வரை ரொம்ப வலிக்கும். பெயின் இருக்கும். பெயின் இருக்கும். எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டீங்க? 4 வருஷம். 4 வருஷம். இப்ப பெயின் இருக்கா? இல்ல. சுத்தமா இல்ல. குனிஞ்சு பாருங்க. நல்லா குனிஞ்சு பாருங்க. குனிங்க, ஏந்து பாருங்க, நிமிர்ந்து பாருங்க, உயிர் திருப்பி பாருங்க. பெயின் இருக்கா? இல்ல. சுத்தமா இல்ல. நல்ல கரங்க தட்டுங்களே. இந்த ரமணி அம்மா பாருங்க, 4 வருஷம் டாக்டர் பெல்ட் கட்டணும்னு சொன்னாங்களாம். இடுப்பு கீழ இருந்து கால் வரைக்கும் வலி வருமா? ஆனா இப்போ ரவியாபனம் ஜெபிச்ச மாத்திரத்துல இப்ப வலி கம்ப்ளீட்டா நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த அம்மாக்கு அற்புதம் செய்துட்டார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா தட்டி. கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? இன்றைக்கு எல்லாருக்கும் ஜெபிக்க போறோம். அப்படியே வலி வேதனை இருக்கிறவங்களும் அந்த பக்கம் வந்துடலாம். சரியா? எல்லாருக்கும் ஜெபிக்க போறோம். எல்லாம் கொஞ்சம் இருந்து இன்னைக்கு கர்த்தர் செய்கிற அற்புதமான காரியங்களை பாருங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. கர்த்தர் ஜீவிக்கிறார். ஆமென். 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 இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சுவிசேஷத்திலையும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துல மாத்திரம்தான் ஜீவன் இருக்கிறது. ஆமென். 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 ஹல்லேலூயா. பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் சுவிசேஷமே தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. திக்குவாய். சொல்லுங்க சிஸ்டர். குழந்தை பிறந்ததுல இருந்தே பையன் திக்குவாயா இருந்திருக்கிறான். இந்த பாருங்க, தாய் அழுது. ஹல்லேலூயா. கரங்களை நல்லா தட்டி. உன் பேருங்க? உன் பேர் சொல்லுமா? அபிஷேக். ஹல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். mighty God. இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. இந்த அம்மா வந்து வேட்டவளத்தை சேர்ந்தவங்க. பல ஆண்டுகளாக நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதியால கஷ்டப்பட்டாங்க. இப்ப ஐயா அவர்கள் ஜெபித்த உடனே ஆண்டவர் நல்ல ஒரு சுகத்தை கொடுத்திருக்காரு. என்ன செய்ய முடியாது முன்னால? இல்ல, ஒரு 10 வருஷமாவே கரெக்டா நேரா நிக்க முடியாதுங்க. அந்த அம்மாவுக்கு அதிகமா தலை சுத்தல் வரும். எல்லாத்துல இருந்தும் ஆண்டவர் இப்ப ரவி அபிரகாம் ஐயா ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் சுகம் கொடுத்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜோதி அம்மாக்கு 2 வருஷமா இந்த பேக் பெயின் எல்லாம் வலிக்கும். ஆனா இப்போ ஐயா ஜெபிச்ச மாத்திரத்துல வலி கம்ப்ளீட்டா நீங்க கர்த்தர் சுகத்தை கொடுத்தாங்க. நல்லா சொல்லுங்கம்மா. ஜெபம் பண்ணாரு. வச்சிட்டு கீழே ஊந்து அவ்வளவுதான் தெரியும். அதுக்கப்புறம் வலி உடனே பூரண சுகத்தை. என்ன வலிலாம் இருந்துச்சு? என்ன வலிலாம் இருந்துச்சு? இந்த தலையில இருந்து ரத்த குழாய் அடைப்பா இருக்கும். ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாவா வலிக்கும். இந்த பக்கம் 2 சைடும் வலிக்கும். இப்ப எல்லா வலியும் போயிடுச்சு. எதுவுமே இல்ல. கர்த்தர் நல்லவர். 3 வருஷமா கிட்னி கல்லுல யூரின் இன்ஃபெக்ஷன்ல அவங்களால ஒழுங்கா அவங்க சிறுநீர் கூட கழிக்க முடியாத ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மீட்டிங் கேள்விப்பட்டு அவங்க வந்திருக்காங்க. இப்ப ஜெபிச்ச உடனே அவங்களுக்கு அந்த வலி இல்ல, அவங்களுக்கு அந்த எரிச்சல் இல்ல, உடனடியா அவங்களுக்கு சுகமா இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனக்கு 3 வருஷமா வலி இருந்திருக்கு. எனக்கு தெரியல. ஒரு வாரமா ரொம்ப வலி வேதனை அனுபவிச்சேன். இப்பதான் எனக்கு ஸ்டோன் இருக்குன்றது டாக்டருங்க சொன்னாங்க. சிடி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்து சொல்லவே இல்லை எந்த டாக்டரும். இப்பதான் தெரிஞ்சு நான் ஜெபத்துக்கு வந்தேன். யூரின் பண்ற இடத்துல ரொம்ப வலியும் நீர் சுளுக்கு மாதிரி வலி எடுத்துனே இருந்துச்சு. இப்ப எனக்கு இல்ல அந்த வலி. கர்த்தர் என்ன சுகமாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். ஆமென். தம்பி, உங்க பேர் சொல்லுங்க. காத்தவராயன். எந்த ஊரு நீங்க? புதுப்பாளையம். புதுப்பாளையம். என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு
எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம். ஹார்ட் ப்ராப்ளம். என்ன ஹார்ட் உனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு? வாயு கொய்யா போயிட்டு இருந்துச்சு. வாழ்வு கொலா போயிடுச்சு. ஆமா. ஆபரேஷன் பண்ணாங்களா? ஆமா. அப்ப வலி இருந்துச்சா? ஆமா. வலியோட தான் வந்தீங்க. ஐயா ஜெபிச்சாங்களா? இப்ப வலி இல்ல. சுத்தமா இல்ல. நல்ல கரங்க தட்டுங்களேன். காத்தவராயனுக்கு வந்து ஹார்ட்ல வந்து அவனுக்கு வாழ்வு மாத்தி இருக்காங்களாம். 8 மாசமா வலியோட இருந்திருக்காப்பல. ஆனா இப்ப ரவி அபிராமி ஜெபிச்ச மாத்திரத்துல இப்ப வலி கம்ப்ளீட்டா இல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்திருக்கிறார். ஆமென். ரமணி அம்மா எந்த ஊரு? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு இங்க வரும்போதெல்லாம் வந்து எனக்கு தலை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, உடம்பெல்லாம் வலி. உடம்பு ஃபுல்லா வலிக்கும். எவ்வளவு நாளா வலிக்குது? எனக்கு வந்து ஒரு 6-7 மாசமா அது மாதிரி தான் இருக்கு. 6-7 மாசமா ஹாஸ்பிடலுக்கு போனீங்களா? ஹாஸ்பிடலுக்கு எல்லாம் போனேன், ஊசி போட்டா நல்லா இருக்கும். அதுக்கு அப்புறம் மறுபடியும் வலி வந்துரும். இப்ப வலி இல்லையா? இப்ப இல்ல. ஐயா ஜெபிச்சாங்களா? ஐயா ஜெபிச்ச சுத்த வலி இல்ல. கம்ப்ளீட்டா இல்ல. உங்க பேர் என்ன சொன்னீங்க? ரமணி அம்மா. நல்ல கை தட்டுங்க. ஐயா இவர் பேர் வந்து எட்வின் ஏழுமலை. அருண்ராஜ். ஓபனர் சர்ஜரி பண்ணி 1 வருஷம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய கிருபையில ஆண்டவர் ரவி ஐயா வச்சு ஜெபம் பண்ணும்போது சர்ஜரி நடந்த இடத்துல வந்து கை தூக்க முடியாத அளவுக்கு பெயின் சொல்லி வந்தாரு. இப்போ ஐயா ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் ஆண்டவர் கிருபையில நல்ல ஒரு அற்புதமான சுகம் கொடுத்து நல்ல கை தூக்க 5 வருஷமா வலி நீங்கி சுகமடைந்திருக்கிறார். அருண்ராஜ் வேட்டவளத்திலிருந்து வந்திருக்க. அப்படி 3 வருஷமா இடுப்பு வலியில கஷ்டப்பட்டு இருந்தாரு. அவரால் கீழே உட்கார்ந்து எழுந்திருக்க முடியாது. இப்ப அவருக்கு ஜெபம் பண்ண உடனே ரவி அபிரகாம் ஐயா ஜெபம் பண்ண உடனே இப்ப அவரால் விடுதலையா இருக்கிறத உணர்றாரு. கீழே உட்கார்ந்து என்னால எழுந்திருக்க முடியும்னு அவர் தைரியமா சொல்றாரு. கீழே உட்காருங்க பார்க்கலாம். உட்கார்ப்பா. ஓகே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அம்மா அம்மா உங்க பேர் சொல்லுங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் 5 வருஷமாவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா உட்கார முடியாது, ஒரு அளவுக்கு எழுந்திருக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட ஆனா நான் ஜெபம் ஜெயிப்பேன். ஆண்டவரே இது எப்போ மாறும், எப்போ இந்த பிரச்சனை எனக்கு மாறணும். ஆனா இந்த கூட்டத்துக்கு கூட்டு வந்ததுக்கு கர்த்தருக்கு கோடாட கோடி செலுத்துக்கிறேன். ஆண்டவர் இந்த கூட்டத்தை அதிகமா கொண்டு வந்தார். என் உடம்பு சுகத்தை கொடுத்தார். கோடான கோடி கர்த்தருக்கு சோத்திருக்கிறேன். அந்தோணி அம்மான்றவங்க பல ஆண்டுகளாக கழுத்து வலியில இருந்து இப்பொழுது ஆண்டவர் நல்ல சுகம் கொடுத்திருக்கார். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கழுத்து வலி, இடுப்பு வலி இருந்தது. இப்போ பிரேயர் பண்ண பிறகு நல்ல ஆண்டவர் சுகம் கொடுத்துரு. ஏசப்பாவுக்கு நன்றி. எனக்கு சின்ன வயசுல இருந்து காது சரியா கேட்காது. ஆனால் கண் பார்வை இடையில தான் எனக்கு கொஞ்சம் மங்களா தெரிஞ்சு. பைபிள் படிக்க எனக்கு முடியாது, கண்ணாடி போட்டு தான் படிப்பேன். ஆனால் இப்போ ஐயா ஜபிக்கும் போது நான் மழங்கி கீழே விழுந்தேன். கர்த்தன் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து விட்டு கர்த்தருக்கு. ரூத் என்ற அம்மா வேட்டவளத்துல இருந்து வந்திருக்காங்க. இவங்களுக்கு 2 காதும் சரியா கேட்காது. அது மட்டும் இல்லாம சரியா கண் பார்வை இல்ல. இவங்களால பைபிள் சரியா படிக்க முடியாது. அப்படி சின்ன வயசுல இருந்தே இருந்தது. ஆனா இன்னைக்கு ஜெபம் பண்ண பிறகு அவங்களால பைபிள் நல்லா படிக்க முடியுது. அவங்களுக்கு 2 காதும் நல்லா கேக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 15 வருஷமாவே இருக்குது. 15 வருஷம் ஹார்ட் பிரச்சனை. ஆமா, இருந்தாலும் ஒரு நேரம் வலிக்காது, ஒரு நேரம் வலிக்காது. இருந்தாலும் நடக்க முடியாது. இப்ப நான் வரக்குள்ள ஆட்டோல கூட உட்கார்ந்து தான் நான் ஏறினேன். ஆனா அவர் தொட்ட உடனே உச்சாங்கால்ல இருந்து உச்சாங்கால் வரைக்கும் என் தேவன் பலத்தை கொடுத்தாரு. கரங்க தட்டுங்களேன். 15 வருஷம் ஹார்ட் பிரச்சனை, உடம்பு ஃபுல்லா வலி. ஆனா பாருங்க, ஐயா ஜெபிச்ச மாத்திரத்துல அவங்க வல்லமை போனதுனால அவங்களுக்கு வலி இல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல சுகத்தை கொடுத்திருக்கார். ஆமென்.